Dear 11th standard Business Max students, I am Metro Karunagaran. In exercise number 2.4, there are 18 guests at a dinner party. 18 பேர் சாப்பிட வந்திருக்காங்க. They have to sit 9 guests on either side of a long table. ஒரு லாங் டேபிள் போட்டிருக்கிறாங்க. இதில் 9 சீட் இருக்குது. 2 டேபிள் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. either சைட்னா இங்கே ஒரு டேபிள், இங்கே ஒரு டேபிள். ஃபஸ்ட்டு டேபிள், செகண்ட் டேபிள். அதில் 3 particular persons decide to sit on one side. இந்த ஒன் சைடுனா ஃபஸ்ட்டு சைடுன்னு வச்சுக்கலாம். 3 பேர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் போய் உட்காருவோன்னு சொல்லிட்டு. அண்ட் 2 others on the other side. இந்த பக்கம் 2 பேர் உட்காருன்னு ஒட்டாரமாக இருக்கிறாங்க. இங்கே 3 பேர் போய் உட்காருன்னு ரொம்ப ஒட்டாரமாக இருக்கிறாங்க. இங்கே 3 பேர் போய் உட்காந்துருவாங்களாம். இங்கே 2 பேர் போய் உட்காந்துருவோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒட்டாரமாக இருக்கிறாங்க. இந்த சைடில் 2 பேர். இந்த 5 பேர் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறாங்க. சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. நான் இங்கே தான் உட்காருவேன், நான் இங்கே தான் உட்காருன்னு சொல்கிறாங்க. சரி ஓடிப்போங்க, விட்டுடுங்க அவங்கள. நம்மக்கிட்ட ஆக்சுவலாக 18 பேர் இருக்கிறாங்க. அதில் 5 பேர் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. இந்த 3 பேர் ப்ளஸ் 2 பேர். அப்போ டோட்டலாக நம்மக்கிட்ட நம்ம பேச்சை கேட்குற மாதிரி 13 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த 13 பேரை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். இப்போ இந்த 13 பேரில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் பேலன்ஸ் ஆளுங்க உட்காருங்கன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பெஞ்சில் பேலன்ஸ் ஆளுங்க உட்காருங்கன்னா அவங்ககிட்ட சொல்லணும் எத்தனை சீட் இருக்குது போய் உட்காருங்கன்னு சொல்லணும். ஏன்னா என்கிட்ட 13 பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெஞ்சில் 9 சீட்டு தான். இது ஃபஸ்ட்டு சீட்டு, இது செகண்ட் சீட்டு, தேர்ட் சீட்டு, 4வது சீட்டு, இது 5வது சீட்டு, 6வது சீட்டு, 7வது சீட்டு, 8வது சீட்டு, 9வது சீட்டு. அப்போ பேலன்ஸ் பாருங்களேன், 1 2 3 4 5 6 சீட்டு தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ 6 சீட்டில் எத்தனை பேர் போய் உட்கார போகிறாங்கன்னா 13 பேர் உட்கார போகிறாங்க. ஏன் 5 பேர் மைனஸ் பண்ணிட்டேன்? 5 பேர் போயிட்டு ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க நான் இங்கே தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம என்ன சொல்லணும் கேட்க மாட்டுறாங்க. ஆனால் இந்த ஆள்லாம் கேட்பாங்க. இந்த 6 பேர் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க போய் சொன்னால் எந்த இடத்துல உட்காரணுமோ சொன்னால் போய் உட்காருவாங்க. அதனால் இந்த 13 பேர் தான் நம்ம சொல்கிற மாதிரி காம்பினேஷனுக்கு செட் ஆவாங்க. போய் உட்காருங்கன்னா கேட்பாங்க. அப்போது 6 seats in row 1, இந்த ஃபஸ்ட்டு ரோ, 6 seats in row 1 can be filled by எத்தனை பர்சன்ட் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க? 13 பேர் இருக்கிறாங்க. by 13 persons in 13C. 6 பிளேஸ் தானே வேக்கண்ட் உங்களுக்கு. 6 பிளேஸில் போய் உட்காந்துருவோம். 13 பேர் கையில் இருந்தாங்க, 6 சீட்டில் போய் உட்காந்துருவாங்க. பிரச்சனை கிடையாது. இந்த 13 பேர் தான் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அவங்க மட்டும் தான் காம்பினேஷனுக்கு வருவாங்க. இந்த 5 பேர் ரொம்ப கண்டிப்பாக இருந்தாங்க, அவங்க செட் ஆக மாட்டாங்க. நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அங்கே தான் போய் உட்காருவாங்க. அவங்கள விட்டுடுங்க. யூ லீவ் திஸ் 5 people. இந்த 5 பேரை விட்டுட்டிங்கன்னா மீதி 13 பேர். சரி, ஃபஸ்ட்டு 6 பேர் போய் உட்காந்துட்டாங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு பெஞ்சில் 6 பேர் உட்காந்துட்ட பிறகு 13ல் 6 போச்சுன்னா மீதி 7 பேர் தான் என்கிட்ட இருக்கிறாங்க. செகண்ட் ரோலையும் 9 பேர் தான் உட்கார முடியும். ஃபஸ்ட் ரோலையும் 9 பேர் தான் உட்கார முடியும். அப்போது இப்போ நம்ம போயிருக்கிறது செகண்ட் ரோவுக்கு போயிருக்கிறோம். ரைட், செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். செகண்ட் ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீதி நம்மக்கிட்ட 7 சீட்டு பேலன்ஸ் இருக்குது. 2 பேர் உட்காந்துட்டாங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 சீட்டு பேலன்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறதும் 7 பேர் தான். 18 பேரில் 5 பேர் போயிட்டாங்க. 13 பேரை வச்சுன்னு இந்த 6 பேரை ஃபில் பண்ணிட்டேன். 13 பேரை வச்சு இந்த 6 பேரை ஃபில் பண்ணிட்டேன். மீதி 7 பேரை வச்சுக்கின்னு இந்த 7 இடத்த ஃபில் பண்ண போகிறேன். இப்போ திருப்பி எழுத பாருங்கள். 7 seats in row 2. இது செகண்ட் ரோ. இது in row 2 can be filled by எத்தனை பர்சன்ஸ் பேலன்ஸ் இருந்தாங்க? 7 பேர் தான். 7 persons தான். in 7C 7 ways. 7C 7 ways. அப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிச்சு, செகண்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரையும் உட்கார வச்சாச்சு. 9 பேர் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துக்கிறாங்க, 9 பேர் செகண்ட் ரோவில் உட்காந்துட்டாங்க. டின்னருக்கு ரெடி. ஒன்றும் சாப்பாடு போடலை. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறான்னா, எங்கே இருக்கிற ஆள் இங்கே போய் உட்காடுறான், இங்கே இருக்கிற ஆள் இங்கே போய் உட்காடுறான், இங்கே இருக்கிற ஆள் இங்கே வந்து உட்காடுறான். இவங்களுக்குள்ளார மாறி மாறி உட்காடுறாங்க.
இவங்களுக்குள்ளார மாறி மாறி உட்காராங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற 9 பேரும் தங்களுக்குள்ளாரையே மாறி மாறி உட்காந்தாங்கன்னா 9 ஃபேக்டோரியல் வேஸில் மாறி மாறி உட்காருவாங்க. அதே மாதிரி இதில் இருக்கிற 9 பேரும் மாறி மாறி உட்காந்தாங்கன்னா தங்களுக்குள்ளாரையே 9 ஃபேக்டோரியல் வேஸில் உட்காருவாங்க. அப்போது 9 persons in row 1 can arrange among themselves அவங்களுக்குள்ளாரையே 9 ஃபேக்டோரியல் வேஸில் மாறி 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 உட்காருவாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மாறி 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 ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா 9 ஃபேக்டோரியல். ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம் மாறி 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 ஒரே பெஞ்சில் மாற்றி மாற்றி உட்காந்தாங்கன்னா n ஃபேக்டோரியல். இங்கே 9 பேர் இருக்கிறதுனால 9 ஃபேக்டோரியல். அதே மாதிரி 9 persons in row 2 can arrange among themselves in 9 factorial. அப்போ இது நடந்தால் தான் ஃபஸ்ட்டு பெஞ்ச் ரொம்பும், இது நடந்தால் தான் செகண்ட் பெஞ்ச் ரொம்பும், இது நடந்தால் தான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் கண்ணாமண்ணன் கலந்து உட்காந்தாலும் பிரச்சனை வராது, இது நடந்தால் தான் செகண்ட் பெஞ்சில் கண்ணாமண்ணன் கலந்து உட்காந்தாலும் பிரச்சனை வராது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஃபுல் சீட்டிங் வரும். தேர்ஃபோர் டோட்டல் வேஸ் ஆஃப் சீட்டிங் எத்தனை வகையாக உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13C6 into 7C7. இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். அண்டு இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும், இதுவும் நடக்கணும். அண்டுனா மல்டிப்ளிகேஷன் 9 ஃபேக்டோரியல் இன்ட்டு 9 ஃபேக்டோரியல். இதெல்லாம் நடந்தால் தான் ஒரு நிகழ்ச்சி ஃபுல்லாக முடியும். NCR ஃபார்முலா ஞாபகப்படுத்துகிறேன். NCR ஃபார்முலாவுக்கு ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கணும். n ஃபேக்டோரியல் பை n minus r factorial n minus r factorial into r factorial n factorial n minus r factorial into r factorial தான் இதுக்கு ஃபார்முலா. n factorialனா இந்த நம்பர் தான் 13 factorial. n minus r னா 13 minus 6 factorial into r factorial னா 6 factorial. அப்புறம் 7C7 இது ஞாபகம் வச்சுங்க. NCN இதுவும் சேமாக வந்தால் இதுவும் சேமாக வந்தால் கண்ண முடின்னு ஆன்சர் 1. சேம் வந்தால் ஆன்சர் 1. இதுவும் சேம் அதனால் இதோட ஆன்சர் 1 into 9 factorial. Therefore your final answer will be 13 factorial. இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 13 factorial by 13ல் 6 போச்சுன்னா எவ்வளோ 7 factorial. இது ஒரு 6 factorial into 9 factorial into 9 factorial. புக் ஆன்சர் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை. இதோட நீங்கள் விட்டாலும் போதும் உங்களுக்கு. ஓகேவா? வில் கெட் த ஃபுல் மார்க்ஸ். தேங்க்யூ.